கத்தோலிக்க கிறிஸ்தவம் என்பது ஒரு புனித மதம். கத்தோலிக்க கிறிஸ்தவம் என்பது ஒரு புனித மதம். இதை இயேசுதான் தந்தார். அதன் புகழுக்கு வரம். கத்தோலிக்க கிறிஸ்தவம் என்பது ஒரு புனித மதம். இறை இயேசுதான் தந்தார். அதன் புகழுக்கு வரம். கத்தோலிக்கத்தின் புனிதம் தாட்சியாய் மாற்றி பெறுகிறது. கத்தோலிக்கத்தின் புனிதம் தாட்சியால் மாற்றி பெறுவது, இறை சாட்சியாய் வாழ ஆட்சிக்கு வருவது. கத்தோலிக்கத்தின் புனிதம் தாட்சியால் மாற்றி பெறுவது, இறை சாட்சியாய் வாழ ஆட்சிக்கு வருவது. கத்தோலிக்கத்தின் தலையாய பண்பு பிறர் சேவை. கத்தோலிக்கத்தின் தலையாய பண்பு பிறர் சேவை. பிறர் சேவை செய்பவரே கத்தோலிக்கத்திற்கு தேவை. மறை பரப்புவதே இச்சபையின் சிறப்பு. மறை பரப்புவதே இச்சபையின் சிறப்பு. இச்சபையில் திருமுழுக்கு பெறுவதே நம் மறுபிறப்பு. மறை பரப்புவதே இச்சபையின் சிறப்பு. இச்சபையில் திருமுழுக்கு பெறுவதே நம் மறுபிறப்பு. இறை இயேசுவால் தான் தொடங்கப்பட்டது இச்சபை. இறை இயேசுவால் தான் தொடங்கப்பட்டது இச்சபை. இத்திருச்சபைதான் உள்ளது அருள்சுவை. இறை இயேசுவால் தான் தொடங்கப்பட்டது இச்சபை. இத்திருச்சபையில்தான் உள்ளது அருள் சுவை. இச்சபையின் அருள் பணியாளர்கள் மனம் முடிப்பதில்லை. இச்சபையின் அருள் பணியாளர்கள் மனம் முடிப்பதில்லை. அதனால்தான் அவர்கள் அன்னை மரியாளின் பிள்ளை. இச்சபையின் அருள் பணியாளர்கள் மனம் முடிப்பதில்லை. அதனால்தான் அவர்கள் அன்னை மரியாளின் பிள்ளை. இச்சபையில் இல்லற வாசிகளும் உண்டு. இச்சபையில் இல்லற வாசிகளும் உண்டு. இல்லறம் என்னும் நல்லறம் பேணுவதே இவர்கள் இறைவனுக்கு செய்யும் தொண்டு. இச்சபையில் அருள் கன்னியர் என்ற புண்ணியரும் உண்டு. இச்சபையில் அருள் கன்னியர் என்ற புண்ணியரும் உண்டு. இச்சபையில் வழிபாடு நடத்துவது அருள் பணிகள்தான். இச்சபையில் வழிபாடு நடத்துவது அருள் பணிகள்தான். இவர்களும் அன்னை மரியின் வயிற்றில் பிறவாத அருள் கனிகள்தான். இச்சபையில் வழிபாடு நடத்துவது அருள் பணிகள்தான். இவர்களும் அன்னை மரியின் வயிற்றில் பிறவாத அருள் கனிகள்தான். அருள் பணியாளர்களுக்கு ஒழுக்கம் மிக மிக அவசியம். அருள் பணியாளர்களுக்கு ஒழுக்கம் மிக மிக அவசியம். இதுதான் அருள் பணியாளர்களின் மேன்மையின் இரகசியம். இவர்களுக்கு அபிஷேகம் தருபவர் பரிசுத்த ஆவி. இவர்களுக்கு அபிஷேகம் தருபவர் பரிசுத்த ஆவி. இச்சபையில் பரிசுத்தமாய் வாழாதவர்கள்தான் பாவி. இச்சபையில் இயேசுவின் பெயரால் பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் அருள் பணியாளர்களுக்கு உண்டு. பாவம் மன்னிப்பு பெற்றவர் பாவ பரிகாரமும் செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பு பெற்றவர் பாவ பரிகாரமும் செய்ய வேண்டும். நற்கருணையை பெற விரும்புவோர் பரிசுத்தமாய் உய்ய வேண்டும். இச்சபையில் எப்பாவமும் செய்தவருக்கு மன்னிப்பு உண்டு. இச்சபையில் எப்பாவமும் செய்தவருக்கும் மன்னிப்பு உண்டு. பாவிகளை அப்பாவிகளாய் மாற்றுவதே அருள் பணிகளின் தொண்டு. இச்சபையில் வழிபாட்டுக்கு திருப்பலிதான் தலை. இச்சபையின் வழிபாட்டுக்கு திருப்பலிதான் தலை. திருப்பலியில்தான் நினைவு கூறப்படுகிறது நாம் பாவத்திற்கு இயேசு தந்த விலை. இச்சபையில் வழிபாட்டுக்கு திருப்பலிதான் தலை. திருப்பலியில் தான் நினைவு கூறப்படுகிறது நம் பாவத்திற்கு இயேசு தந்த விலை. திருப்பலியில் இயேசு தரும் திருவிருந்தும் உண்டு. திருப்பலியில்
இயேசு தரும் திருவிருந்தும் உண்டு. நம்மை புனிதப்படுத்துவதுதான் அந்த அருமருந்தின் தொண்டு. கத்தோலிக்க திருச்சபை ஒரு அருள் விளையும் பூமி. கத்தோலிக்க திருச்சபை ஒரு அருள் விளையும் பூமி. அங்கே நம் ஆண்டவர் இயேசுதான் நாம் வணங்கும் சாமி. அங்கு நம்மை நெறிப்படுத்த அன்னை மரியும் உண்டு. அங்கு நம்மை நெறிப்படுத்த அன்னை மரியும் உண்டு. இன்னும் அவர் நம் ஆண்டவர் இயேசுவுக்குத்தான் செய்து வருகிறார் தொண்டு. இக்கத்தோலிக்க திரு அவைக்கு விருப்பமுள்ளவர்கள் வரலாம். இக்கத்தோலிக்க திரு அவைக்கு விருப்பமுள்ளவர்கள் வரலாம். இயேசு தரும் திரு விருந்தையும் பெறலாம். இக்கத்தோலிக்க திரு அவைக்கு விருப்பமுள்ளவர்கள் வரலாம். இயேசு தரும் திரு விருந்தையும் பெறலாம். காணிக்கை என்பது நம்மால் முடிந்ததை தரலாம். காணிக்கை என்பது நம்மால் முடிந்ததை தரலாம். திருப்பலிக்கு சனி போக ஞாயிறு வரலாம். சிந்தியுங்கள், திருப்பலிக்கு சனி போக ஞாயிறு வரலாம். திருப்பலிக்கு சனி போக ஞாயிறு வரலாம்.